வணக்கம் மேன், வெல்கம் டு டுடேஸ் டெக் இன் 5 minutes. இது எபிசோட் நம்பர் 83. நான் மிஸ்டர் எம், என் கூட மிஸ்டர் ஏ. 5 நிமிஷத்துல என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன, ரியல்மி 7 Pro ரெண்டுமே இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த பாக்ஸ்ல வந்து சல்லுமையோட போட்டோ வேற இருக்கு. அதனாலேயே பிரைஸும் கொஞ்சம் அதிகமா வச்சுட்டாங்க போல. ஏன்னா ரியல்மி 7 Pro வந்து நான் நினைச்சதை விட கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. அந்த போன் ரியல்மி 7 Pro வந்து 20,000க்கு ஸ்டார்ட் ஆகுது. ரியல்மி 7 வந்து 15,000க்கு ஸ்டார்ட் ஆகுது. என்ன கேட்டா ரியல்மி 7 பெட்டர் டீலுங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ரியல்மி 7ல வந்து எல்சிடி டிஸ்பிளே பட் 90 Hz, அப்புறம் மீடியாடெக் 95 G95T அப்படிங்கிற ப்ராசஸர். அதுக்கப்புறம் கேமரா வந்து சோனி கேமரா விட்டுருவாங்க. ரெண்டுமே சேம் கேமரா செட்டப் தான். IMX682 அப்படிங்கிற 64 MP கேமரா. ஸோ ரெண்டு ஃபோன்லயும் சேம் கேமரா. ப்ராசஸர் வந்து ரியல்மி 7 Proல வந்து Snapdragon 720 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 7 Proல வந்து AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க, பட் 60 Hz டிஸ்பிளே. ஆனா அதுல வந்து அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. ஸோ இது வந்து 20,000 லான்ச் பண்ணிருக்காங்க. 7 வந்து 664 வேரியன்ட் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 15,000. அதே மாதிரி 8/128 வந்து 17,000க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா இதுல வந்து டெடிகேட்டட் மெமரி கார்டு இருக்கு, அது நல்ல விஷயம் தான். பட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரைஸ் போறாங்க. சொல்ல போனா ரியல்மி 10 Pro அப்படின்னு வரும்போது ஒரு 25,000-30,000 வந்து வித்துருவாங்க போல. ஓகே, இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த ரியல்மி 6 இருக்க மாதிரியே ரியல்மி 7 இருக்கு, பெருசு இன்னோவேஷன்லாம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, அதுக்காகவே இப்போ கொஞ்சம் வருஷமா ஒரு கம்பெனி இருக்கு, விவோ அப்படின்ட்டு. இப்போ நம்ம பார்க்குற மேஜர் ட்ரெண்ட்ஸா இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லப்போனா இவங்க தான் முதல் தடவை காமிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த பாப்அப் மோட்டரைஸ்ட் கேமராஸ், இந்த பஞ்ச் ஹோல் வீக் கட்டு கேமரா, இந்த மாதிரி நிறைய விஷயம். இப்போ அதே மாதிரி பின்னாடி பேனல், அதாவது பேக் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதோட கலரை மொத்தமா சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு டெக்னாலஜி காமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்றது, ஒரு சிடியை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பினா வேற வேற கலர்ல இருக்கும்ன்ற மாதிரிலாம் சில ஃபோன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாவே ஒரு சாலிட் பிளாக் ஆஃப் கிளாஸ். அதுல இவங்க அப்ளை பண்ற வோல்டேஜை பொறுத்து அந்த கிளாஸோட டிரான்ஸ்பரன்சி அண்ட் கலர் டிண்ட் வந்து மாறும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு சர்டைன் வோல்டேஜ் அப்ளை பண்ணா கிளாஸே டிரான்ஸ்பரண்ட் ஆகி உள்ள இருக்கிற காம்பனன்ட்ஸ் கூட நம்மளால பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஃபோன்ஸாக கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இதோட டெமோ வீடியோ ஒன்றும் லீக் ஆயிருக்கு. ஸோ அவங்களே அஃபிஷியலாக ஒரு இன்ஜினியரை வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவும் போட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்கும்போது அப்படியே ஒரு மைல்டு பர்பிள் மாதிரி தெரியுது. இது வந்து பர்பிள்ல இருந்து கிரேக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போது நடுவில் எடுத்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி. பட் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆமா, அந்த வீடியோ அந்த வீடியோவோட லிங்க் கூட நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம், பாருங்க. நல்லா இருக்கு, புதுசா வித்தியாசமா இருக்கு, இது வரைக்கும் பார்க்காத மாதிரி. ஏன்னா ஃபுல் போனுமே அப்படியே கலர் மாறுற மாதிரி இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே, அடுத்த நியூஸ் என்னன்னா, ஸ்னாப்டிராகன். இப்ப எல்லா போன்ஸ்லயுமே ஸ்னாப்டிராகன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. கம்ப்யூட்டர் வந்து இன்டெல் அப்புறம் AMD இவங்க தான் ஃபேமஸா இருக்காங்க. அதுல மெயினா இன்டெல் தான் ஃபேமஸா இருக்காங்க. அந்த இதுக்கும் ஸ்னாப்டிராகன் வந்து ஒரு ப்ராசஸர் லான்ச் பண்ணிருக்காங்க. என்னன்னா 8 அந்த பேரை மாதிரி, ஓகே இதான் பேரு, 8CX அப்படிங்கிற செகண்ட் ஜெனரேஷன் ஆஃப் ப்ராசஸர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து 5G எனேபிள்டு சிப். அதே மாதிரி இதுல வந்து Wi-Fi 6 கனெக்டிவிட்டி வரைக்கும் இருக்கு. இவங்க வந்து என்னன்னா மத்த ப்ராசஸர்ஸ் எல்லாம் வறண்டு இருக்கிற மாதிரி அவங்கள விட 50% நாங்க வந்து பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சைஸும் சின்னது. எங்களோட பேட்டரியோட ஸ்டாண்ட் பை வந்து மல்டிபிள் டேஸ் வரைக்கும் வரும் அப்படின்லாம் ஸ்னாப்டிராகன் வந்து கிளைம் பண்றாங்க. பட் இதுல இருக்க என்ன பிரச்சனைனா, இப்ப ஆப் டெவலப்பர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இன்டெல்க்கும் AMDக்கும் தான் பண்ணிருப்பாங்க. அந்த ஆப் எல்லாமே ஸ்னாப்டிராகனுக்கும் சப்போர்ட் பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதே மாதிரி புது ஆப் டெவலப்மெண்ட்டுக்கும் ஸ்னாப்டிராகன் வந்து டெவலப்பர்ஸ் வந்து இன்வால்வ்மெண்ட் காமிக்கணும், அப்படிதான். ஆனா அதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் ஹெல்ப் பண்ற மாதிரி புதுசா ப்ரோக்ராம் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க, பார்ப்போம். ஏன்னா இப்படி இந்த மாதிரி ஸ்னாப்டிராகன் சிப்ஸ் எல்லாம் லேப்டாப்ஸ் இருந்துச்சுன்னா லேப்டாப்ஸோட சைஸும் குறையும், ரேட்டும் கம்மியாகும். பார்ப்போம், காம்படிஷன் இருக்கிறது நல்லதான். ஃபேன் தேவைப்படாது, ஹீட்டிங் பெருசா பிரச்சனை இருக்குது. என்னோட நியூஸ் அதேதான். Poco X3 நேத்து கூட பார்த்திருந்தோம். இந்த மாதிரி ஒரு ஃபோன் கூடிய சீக்கிரமே விட போறாங்க Poco அப்படின்னு சொல்லி. இந்த ரியல்மி 7 லான்ச்சோட அந்த லைம் லைட்டை இவங்க திருடுற மாதிரி இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ அதோட ஒரு வீடியோவே லீக் ஆயிருச்சு அப்படின்றாங்க. ஆனா லீக் ஆனதுக்கப்புறம் அந்த யூடியூப் வீடியோ டேக் டவுன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இது உண்மையிலேயே லீக் ஆன வீடியோ தானா இல்ல ரியல்மி 7 இப்போ லைம் லைட்ல இருக்கிறதுனால அதை அடிச்சுட்டு இவங்க மேலேயான்னு தெரியல. இப்போ எல்லாம் எந்த டெக் பிராண்ட் பண்ற வேலையும் நம்ப முடியறது இல்லை இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிசைன் புதுசாக தான் இருக்கு. கொஞ்சம் நடுவில் ப்ரைமரி சென்சார் வச்சுட்டு அதோட
4 பக்கமும் எக்ஸ் ஷேப்ல 4 ஹோல்ஸ் வச்சிருக்காங்க. அதுல 1 எல்இடி லைட்டு, மிச்சம் 3 மற்ற 3 கேமராஸ் அப்படின்ற மாதிரி. இது கொஞ்சம் ஒரு விதமான ஃப்ரெஷ் லுக் மாதிரி தான் இருக்கு, நல்லா இருக்கு பார்க்குறதுக்கும். இதில் ப்ராசஸர் நம்ம சொன்ன மாதிரியே Snapdragon 732 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்சிடி டிஸ்பிளேயோட தான் வருது. 6.64 இன்ச் எல்சிடி டிஸ்பிளே, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ மற்ற போக்கோ ஃபோன்ஸ் மாதிரி ரெட்மி ஃபோன் எடுத்து பேரை மட்டும் மாற்றாமல் இந்த போக்கோ X3 உண்மையிலேயே போக்கோ ஃபோனாக வந்திருக்கு, புது போக்கோ ஃபோனாக. நல்ல விஷயம் தான். அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, ரெட்மி நோட் 10, நோட் 10 ப்ரோ இந்த 2 ஃபோனுமே 5G எனேபிள் ஃபோன்ஸா தான் வரப்போகுதாமா. இதுல வந்து ரெட்மி நோட் 10 ப்ரோ அதுல வந்து டைமென்சிட்டி 800U அந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போறாங்களாமா. டைமென்சிட்டி ப்ராசஸர் ஒரு வழியா சைனா விட்டு வெளியே குளோபல்கே அவைலபிளா இந்த போன்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வெறும் ரெட்மி நோட் 10 அதுல வந்து மீடியாடெக்கோட 720 5G ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ண போறாங்களாமா. ஸோ ரெட்மி நோட் தான் இந்தியாவிலேயே ஃபேமஸான மிட்ரேஞ்ச் ஃபோன், அதுலயே 5G எனேபிள்டு. ஸோ இந்தியாவில 5G எனேபிள் ஆகுது, ஆனா கண்ட்ரில இன்னும் 5G எனேபிள் ஆகல. எங்க அம்பானி மாமா வருவார். இந்த டெக்னிக் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். சீக்கிரம் பார்ப்போம். பாய்.